துலாம் ராசியை பார்ப்போம். துலா ராசி அன்பர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கிறார். தன்னம்பிக்கை பெருகும், நேர்மறை சிந்தனைகள் ஓங்கும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ராசியாதிபதி பாகியாதிபதியுடன் 4ஆம் இடத்திலே இணைகிறார். இந்த மாத ஆரம்பத்திலே தொழில்கள் நன்றாக இருக்கும், நல்ல தொழில் செய்யலாம். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் பணிக்கு செல்வோர் கூட சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அரசு பணியாளர்கள் நல்ல மதிப்போம், உயர் மதிப்போம் சிறப்பாக இருக்கும். மேல் அதிகாரிகள் நல்ல பாராட்டு கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உயர் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மாணவர்கள் நல்ல தேர்ச்சி பெறுவீங்க. இந்த அளவுக்கு இந்த துலா ராசி மிக சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சேர்றாங்க. அதனால் திருமண பாக்கியம் ஏற்படும். குழந்தைகள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள். இதனால் குடும்பத்தில் பகைமை விலகும். புதிய முயற்சிகளை பலனளிக்கும். நல்லா நீங்கள் செய்யலாம். நீங்கள் மனதில் புத்துணர்ச்சியும் தைரியமும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். முக்கிய நபர்களின் சந்திப்பு உங்களுக்கு நன்மையை தரும். மதிப்பும் மரியாதையும் கூடும். சில சமயங்களில் உடல்நலம் பாதிக்கும். அதனால் நீங்கள் உடற்பயிற்சி செய்வது நல்லது. இந்த துலாம் ராசி அன்பர்கள், உங்களுக்கான நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் அன்பர்களே, துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு 21ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 21ஆம் தேதி, பிப்ரவரி 26ஆம் தேதி, மார்ச் 1, மார்ச் 6, மார்ச் 11 இந்த நாட்கள் உங்களுக்கு சுப நாட்கள். சுவாதி நட்சத்திர அன்பர்களே, உங்களுக்கு பிப்ரவரி 19, அதே போல் பிப்ரவரி 21ஆம் தேதி பகல் 2:20க்கு மேலே இருக்கிற நாட்கள் சுப நாட்கள். விசாக நட்சத்திரம் 1 பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் இருக்கின்ற துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு பிப்ரவரி 19ஆம் தேதி, பிப்ரவரி 21ஆம் தேதி பகல் 2:20க்கு பிறகு, பிப்ரவரி 26ஆம் தேதி, மார்ச் 1ஆம் தேதி இவைகள் உங்களுக்கு சுப நாட்களாக அமையும். அது மட்டும் இல்லாமல் மார்ச் 6ஆம் தேதி, மார்ச் 11ஆம் தேதி இவையும் சுப நாட்களாகும். இந்த துளாராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். பிப்ரவரி 16ஆம் தேதி பகல் 2:43 முதல் பிப்ரவரி 18ஆம் தேதி இரவு 9:53 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமல் உள்ளது. இந்த சந்திராஷ்டம நாட்களிலே புதிய முயற்சிகள் வேண்டாம். மனம் சஞ்சலப்படும். நீங்கள் வழக்கமான பணிகளை செய்து கொள்ளலாம். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மாசி மாதம் ஒரு சிறப்பான மாதமாகும்.